ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிடிஎஸ் எக்ஸாமுக்கு பிவைக்யூ தான் பார்க்க போறோம். பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்க. இதுல வந்து நம்ம கான்செப்ட் வித் கிளியரன்ஸோட பிவைக்யூஸ் பார்க்கலாம் வாங்க. First question, Boolean functions are expressed as a sum of minterms, product of max terms are said to be dash form அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sum of minterms நம்ம என்ன சொல்லலாம், SOPன்னு சொல்லலாம். Product of max terms POS. ஓகேங்களா? அதாவது இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, சம் ஆஃப் ப்ராடக்ட். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டர்ம்ஸ்க்கு ப்ராடக்ட் ஆஃப் சம். பிகாஸ் இதனோட ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏபி பிளஸ் சி டி பார் இப்படி இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி இதனோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி டாட் அண்ட் தென் சி பிளஸ் டி பார் இப்படி இருக்கும். இதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இது வந்து ஜீரோனா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேரியபிள், காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். 1 அப்படிங்கிறது வேரியபிள் அப்படியே வரும். ஆனா இங்க ஜஸ்ட் ஆப்போசிட் அது 1 அப்படின்னா 0 அப்படின்னா அப்படியே வந்துடணும். வேரியபிள் என்ன இருக்கோ, இப்ப ஏ அப்படின்னா அது ஏ அப்படியே வரணும். அதே 1 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றது என்ன எடுப்போம்னா காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மின் டேர்ம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸ் டேர்ம். ஓகேங்களா? இதுதான் இதனோட டிஃபரன்ஸ். சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்னா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ்னா என்ன. இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டா, நான் ஸ்டாண்டர்டா, கனானிக்கலா அல்லது நான் கனானிக்கலான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வர ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதுதான் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கனானிக்கல் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான் நம்ம கனானிக்கல் ஃபார்மேட் சொல்லுவோம். எஸ். நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. எஸ்ஓபி சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் சொன்னேன் இல்லையா, உள்ள வந்து ப்ராடக்ட் உள்ள இருக்க வேரியபிள்ஸ் வந்து ப்ராடக்ட்ல இருக்கும், ஆனா சம் பண்ணுவோம். அதான் சொல்றாங்க சம் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதே சொன்னோம்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஓகேங்களா? அதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இது மின் டேர்ம்ஸ், இது மேக்ஸ் டேர்ம்ஸ். இதை வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் m0 அந்த மாதிரி m0 m1 அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். மேக்ஸ் டேர்ம்ஸ் கேபிட்டல் M வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்திருக்கோம். இதனோட சிம்பிள்ஸ் என்னன்னா சம்மேஷன், இதனோட சிம்பிள் வந்து பை. அண்ட் தென் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ். இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி கே மேப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், how many 3x8 decoders are required to construct 4x16 decoder? ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு நான் ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்லித்தரேன். 2, 3, 4, 5 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டீகோடர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன, டீகோடர்ஸ்னா என்ன ஃபார்மேட், n இன்புட் இருக்கும், 2n அவுட்புட் இருக்கும். ஸோ n இன்புட் 2n வந்து அவுட்புட். கரெக்டுங்களா? அப்போ அதனால தான் 3 இன்புட் அப்படிங்கிறப்போ 2/3 என்ன வரும் நமக்கு, எஸ் 8 அவுட்புட். அதே மாதிரி 4 இன்புட் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், 2/4 16. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எத்தனை வந்து நமக்கு இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4x16 டீகோடர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அதாவது இதை பேஸ் பண்ணி நமக்கு 4x16 டீகோடர்ஸ் வேணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா இதனோட எளிமையான ஷார்ட்கட் என்னன்னா லாஸ்டா இருக்கிற அவுட்புட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்டா இருக்க அவுட்புட் என்ன 16, அது போட்டுட்டு எந்த இதோட நம்ம பேஸ் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் 8. ஸோ 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் 2. ஓகேங்களா? 2 டிவைடட் பை 8 பண்ண முடியாது, பிகாஸ் 0. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதனோட மேக்ஸிமம் இருக்கப்போ நம்ம 0 பாயிண்ட்ல வரும், அதனால நம்ம 0 மட்டும் தான். ஸோ இங்க கொடுத்துருக்க கிவன் அந்த ரெக்வயர்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற டீகோடரோட அவுட்புட் என்னவோ அதுக்கு கீழே வர வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? அப்போ 2 + 0 வர ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. புரியுதுங்களா? ஷார்ட்கட், எளிமையான ஷார்ட்கட் என்ன, அவுட்புட்டையும் டிவைட் பண்ணணும். ஸோ எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ, எதை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அதை டிவைட்ல போட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா அந்த ஆன்சர். Okay, next question. If the register can shift in both direction
has parallel load capability, it is referred to unidirectional shift register, bidirectional universal shift register, shift right and shift left. இதுக்கு முன்னாடி நமக்கு shift registerனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஓகேங்களா? சோ shift register அப்படிங்கிறது என்ன அப்படின்னா flip flop வந்து ஒரு செயின் மாதிரி. flip flopனாவே நமக்கு தெரியும் 1 bit வந்து ஸ்டோரேஜ் பண்றது. சோ அதை வந்து ஒரு செயின் மாதிரி நமக்கு flip flop கனெக்ட் பண்ணி சீரீஸா ஒரே லைனா, ஓகேங்களா? அது எப்படின்னா ஆல் ட்ரிகர்ட் பை த சேம் கிளாக். ஒரே கிளாக்ல நமக்கு செயின் இதுல ஃபார்மேட் பண்ணிருக்கதா ஷிஃப்ட் ரிஜிஸ்டரோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதனோட ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் ஈச் கிளாக் பல்ஸ் டேட்டா ஷிஃப்ட் ஒன் பொசிஷன், அதாவது லெஃப்ட் டு ரைட் பொசிஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். அதான் வந்து ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்ஸோட ஒர்க். இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரிலி ஹோல்ட் த பைனரி டேட்டா. ஓகேங்களா? சோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா டிலே ஆர் கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட ஒர்க். இதனோட டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்கு. SISO, SIPO, PISO, PIPO அப்படின்னா நத்திங் பட் இது வந்து என்னன்னா சீரியல் இன், சீரியல் அவுட், சீரியல் இன், பேரலல் அவுட், பேரலல் இன், சீரியல் அவுட், பேரலல் இன், பேரலல் அவுட். ஒண்ணும் இல்ல, இன்புட் வந்து சீரியலா போகும் 1 by 1. ஆனா அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னாலும் 1 by 1 தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா? இதுதான் SISOவோட ஒர்க். அதே சீரியலின் பேரலல் அவுட்புட் பாத்தீங்கன்னா இன்புட் வந்து சீரியலா வரும். ஆனா அவுட்புட் பாத்தீங்கன்னா பேரலா நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பேரலா இதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அதனோட பேரலல் அவுட்புட் கொடுக்கும். இதே பேரலல் இன் சீரியல் அவுட்னா பேரலா இன்புட் போகும், பட் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் பாத்தீங்கன்னா சீரியலா வரும். பேரலல் இன் பேரலல் அவுட் அப்படிங்கிறது இன்புட்டும் பேரலா கொடுப்போம், அவுட்புட்டும் நமக்கு பேரலா கிடைக்கும். அதுதான் இதனோட ஷிஃப்ட் ரிஜிஸ்டரோட டைப்ஸ். ஓகேங்களா? அதுக்கான ஒரு கம்பாரிசன் சார்ட் போட்டிருக்கேன். அதாவது அதே தான் சொல்லிருக்காங்க, இன்புட் சீரியல் சீரியல். ஓகேங்களா? இது எதுக்குன்னா டிலே எலமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றது SISO. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ்ல கேட்கலாம். SIPO அப்படிங்கிறப்போ சீரியல் பேரலல், இது கன்வர்ஷன் சீரியல்ல இருந்து பேரலலுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு. PISO அப்படிங்கிறது பேரலல் சீரியல், இது வந்து கன்வெர்ட் பேரலல் டு சீரியல். அண்ட் PIPO அப்படிங்கிறது என்னன்னா பேரலல் தான், இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்றது. பை டைரக்ஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல் வந்து போத் எண்ட்ஸ், ரெண்டு எண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். பை டைரக்ஷனல் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பை டைரக்ஷனல். ஓகேங்களா? ஷிஃப்ட் லெஃப்ட் ஆர் ரைட். ஓகேங்களா? அடுத்து யூனிவர்சல் அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல் பிளஸ் பேரலல், அது ரெண்டு சைடுமே இன்புட்டும் சீரியல் பிளஸ் பேரலல் இருக்கலாம், அவுட்புட்டும் சீரியல் பிளஸ் பேரலல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து யூனிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ கொஸ்டின் பார்ப்போம். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, if the register can shift both directions and has parallel load capability, both direction அப்படிங்கிறப்போ பை டைரக்ஷன்ல யூனிவர்சல் ஷிஃப்டான்னு நமக்கு தெரியணும். ஆன்சர் இஸ் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஏன் அப்படின்னா யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன, ஷிஃப்ட் டேட்டா போத் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ஆல்சோ லோட் டேட்டா இன் பேரலல். ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்றதுதான் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். நீங்க இதுல நேம் வச்சு நான் ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ யூனிவர்சல் அப்படிங்கிறப்போ எல்லாத்தாலையுமே அக்செப்ட் பண்ண முடியணும், அதுதான். அதனால போத் அண்ட் ரைட்டும் நம்ம ஷிஃப்ட் டேட்டா பண்ணிக்கிறதுக்கு தான் யூனிவர்சல். ஓகேங்களா? இதனோட கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் பண்ணிக்கலாம், சீரியல் டேட்டா மூவ்மெண்ட் பேரலா லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹோல்டு மோட் அப்படிங்கிறது என்னன்னா கரண்ட் டேட்டாவை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதனோட கேப்பபிலிட்டிஸ். இது அப்ளிகேஷன்ஸ் எங்க அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா சீரியல் டு பேரலலுக்கு, அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெம்பரவரி டேட்டா ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு, டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்ல டெம்பரவரி டேட்டா ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்துருக்கேன், ஐசி நம்பர், இன்டகிரேட் சர்க்கியூட் நம்பர். இது வந்து எதுன்னா 4 bit யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ரீட் ஒன்லி மெமரி அமாங் த ஃபாலோயிங். இதுல எது ரீட் ஒன்லி மெமரின்னு கேட்கறாங்க, ரோம், PROM, EPROM, EEPROM, EHPROM அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி நான் இங்க கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி பாருங்க, இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா பிரைமரி மெமரின்னு சொல்லுவோம், இன்னொரு நேம். எக்ஸ்டர்னல் மெமரி நம்ம என்னன்னு சொல்லுவோம், செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். ஸோ மெமரி டைப் இன்டர்னல்ல ரோம், ரேம் இருக்கும். ஓகேங்களா? ரோம்ல பாத்தீங்கன்னா PROM, EPROM, EEPROM அண்ட் தென் EHPROM இருக்கும். அடுத்தது ரேம், SRAM, DRAM இருக்கு. SRAM அப்படிங்கிறது என்னன்னா கேட்ச் யூஸ் பண்றதா SRAM, ஃபாஸ்டரா இருக்கும். எதுக்குன்னா ஃபாஸ்டர் தென் தான் DRAMோட ஃபாஸ்டரா இருக்கும். DRAM பாத்தீங்கன்னா ST-ROM, RD RAM இதெல்லாம் வந்து இதனோட டைப்ஸ்.
இதனோட டைப்ஸ். ஓகேங்களா? DDST ரேமோட டைப்ஸ். அண்ட் தென் செகண்டரி மெமரின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், SSD, சாலிட் டிஸ்க், CD, USB இது எல்லாமே வந்து செகண்டரி மெமரியில வரும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் BCD, B3, B2, B1, B0 இது நத்திங் பட் அதனோட பொசிஷன் சொல்லியிருக்காங்க டு கிரே கோட். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் எப்படி நீங்க இதே சம்மா கொடுத்துங்க எக்ஸ்பிளைன் பண்ண சம்மா போட்டுருவீங்க. அதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறது ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பார்த்த உடனே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு நம்பர் 0101 வச்சுக்கோங்களேன். இதனோட பொசிஷன் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது B0, B1, B2, B3 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? பைனரி டு கிரேக்கு என்ன கன்வர்ஷனுக்கு எப்படி எழுதுவோம்? எஸ் ஃபர்ஸ்ட் 0வா அப்படியே எழுதிடுவோம். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். கரெக்டா? சோ இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப நம்ம என்ன ஆகுது? இதை வந்து நம்ம எதுல ஸ்டோர் பண்ணிக்குவோம்? இது வந்து என்னது? G3. சோ ஃபர்ஸ்ட் B3யும் B2வும் ஆட் பண்ணுவோம். XOR கேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுல ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0 + 1 0 ஐ மீன் 1. ஓகேங்களா? அந்த 1 எழுதுவோம். அடுத்தது இது வந்து G2ல ஸ்டோர் பண்ணுவோம். G2லோட ஒர்க் என்ன? B3 U XOR B2 கரெக்ட்டுங்களா? அதே இப்போ இந்த 1 இந்த 0வையும் ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ G1ல என்ன ஸ்டோர் ஆகுது? G1ல என்ன ஸ்டோர் ஆகுது? B2 XOR B1 கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அப்போ 1 + 0 1. அண்ட் தென் அடுத்தது பாருங்க. அடுத்தது 0 + 1 அது வந்து எதுல ஸ்டோர் ஆகுது? G0ல. அது எப்படி ஸ்டோர் ஆகுது? B1 XOR B0 அப்போ 0 1 டிஃபரெண்டா இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரணும்? 1. ஓகேங்களா? சோ இததான் இங்க கேட்டிருக்காங்க. அப்போ G3ல யார் ஸ்டோர் பண்ணிருக்கோம்? G3ல பாத்தீங்கன்னா B3 கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க இருந்து நம்ம வரலாம். இங்க பாருங்க G3ல நமக்கு என்ன இருக்கு? B3 இருக்கு. இங்க வேற எங்கேயாவது இருக்கா? சோ இதுலயே ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? G3ல B3க்கு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு மாட் மிஸ் ஆயிடுச்சு போட்டுக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது G2 பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? B3 XOR B2 இது ரெண்டுல மாத்தி போட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கரெக்ட். அடுத்து G1ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? B2 XOR B1 கரெக்ட். அண்ட் G0ல என்ன இருக்கு? B1 B0 கரெக்ட்டுங்களா? சோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ அந்த கன்வர்ஷன் தான் நீங்க டைரக்டா சம்மா கொடுத்தா ஈஸியா போட்டுருவோம். அதை தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A is the correct answer. Next, the correct file mode used to open the file for appending. Appending அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா adding to the end. Append லாஸ்டா அந்த ஃபைல்ல நம்ம ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் append mode. ஓகேங்களா? சோ இதுல வந்து எந்த இது வந்து மோட் ஃபைல் மோட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்கேயே க்ளூ இருக்கு. எஸ் APP இது append. இது வந்து இன்புட்க்கு, இது அவுட்புட்க்கு, இது பைனரி இன்புட்க்கு. ஓகேங்களா? இது CPPல அதாவது C++ல இருக்கிற ஒரு ஃபைல் மோடோட ஒரு மெத்தட். iOSனா நத்திங் பட் இது HFL IO ஸ்ட்ரீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைல் மோட்ஸ்ல டிஃபரெண்டா தான் சொன்னேன் இல்லைங்களா? இன் அப்படிங்கிறது இன்புட்க்கு, அவுட் அப்படிங்கிறது அவுட்புட்க்கு, அப்பண்டுக்கு APP போட்டிருப்போம், பைனரிக்கு பைனரி. இது ஃபார் ஓப்பன் ஃபைல் ஃபார் ரீடிங். இன் மோட்ல நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒன்லி ரீடிங். அவுட் அப்படிங்கிறது வந்து ரைட்டிங் தான். சோ இதுல ஏற்கனவே இருக்கிற ஃபைல் ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் கண்டென்ட். ஓகேங்களா? அப்பண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் இந்த ஃபைல்ல கடைசியில போய் ஒரு நியூ டேட்டாவை ஆட் பண்றதுக்கு தான் அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பைனரிங்கிறது பைனரி மோட்ல நம்ம ஓபன் பண்றதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the parameter dash can be used only with the files capable of output. இது அதே அப்படியே பாராமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அவுட்புட்க்கு எது வரும்னு கேட்டிருக்காங்க. எஸ் கரெக்ட். இது வந்து என்னன்னா யூஸ்டு with the file capable for output only. அவுட்புட் ஒன்லி அப்படின்னு நம்ம பாக்குறப்போ என்னன்னா இந்த பாராமீட்டர் append தான் யூஸ் பண்ணுவோம். இது இன்புட் மெத்தடு. அவுட்புட் மோடுக்கு append மோடு add the data at the end of the file. இது வந்து அவுட்புட் மோட்ல நம்ம ஓபன் பண்றதுக்கு.
இந்த ATE அப்படிங்கிறது என்ன அட் த எண்ட் மோட். இது எதுக்கு அப்படின்னா மூவிங் த பாயிண்டரை எண்டுக்கு நம்ம மூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ATE அட் எண்ட் மோட். ஓகேங்களா? பைனரிங்கிறது பைனரி மோட். ரீட் அண்ட் ரைட் டேட்டா இந்த பைனரி ஃபார்ம்ல நம்ம பைனரி மோட்ல யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ நமக்கு இங்க கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கிறது இந்த கேன் பி ஒன்லி வித் இன் த ஃபைல் கேபிள் ஃபார் அவுட்புட். இதுல எது அவுட்புட்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா APP தான். நெக்ஸ்ட் த டிஃபால்ட் விசிபிலிட்டி மோட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாவே நமக்கு C++ல யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸஸ் பேரண்ட் கிளாஸ் derived from the one class. ஓகேங்களா? one class from the another class. அதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ பேரண்ட் கிளாஸ் இருக்கும் அண்ட் தென் அதுல வந்து சைல்டு கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்றது இன்ஹெரிட்டன்ஸ்ல மோர் தென் டைப்ஸ் இருக்கு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ எந்த இன்ஹெரிட்டன்ஸா இருந்தாலும் அதனோட டிஃபால்ட்னு பாக்குறப்போ எதுல இருக்கும் அப்படின்னா C++ஓட கிளாஸ் கிரியேட்டட் என்னதான் அதுதான் பிரைவேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. பப்ளிக், ப்ரொடெக்டட், பிரைவேட். ஓகேங்களா? அதுல பப்ளிக் அப்படிங்கிறது என்னன்னா யார் வேணாலும் அந்த கிளாஸ்ல இருக்க வேரியபிளையோ ஃபங்க்ஷனையோ நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே எந்த இடத்துல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். அது பப்ளிக் மோட். ஓபன் அக்சஸ் யூஸ்டு ஃபங்க்ஷன் தட் டிஃபைன் கிளாஸ் பிஹேவியர். ஓகேங்களா? எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் டு ஆல். இது ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா அக்சஸ் டு ஆல். ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது பப்ளிக். ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது என்னன்னா வித்தின் த கிளாஸ் வித் டிரைவ்டு கிளாஸ். அதாவது இப்ப இன்ஹெரிட்டன்ஸ்ல மோஸ்ட்லி நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதாவது பேரண்ட் கிளாஸ்ல நம்ம ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணிட்டோம்னா அதனோட டைரக்ட் சைல்டு கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்சஸபிள் ஒன்லி வித்தின் த கிளாஸ் இட்ஸ் derived கிளாஸஸ் ஆல்சோ. பிரைவேட் கிளாஸ் பாத்தீங்கன்னா வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அன்ஆத்தரைஸ்டு அதர்ஸ் யாருமே வந்து யூஸ் பண்ண முடியாததுக்காக யூஸ் பண்றதா பிரைவேட். ஃபார் செக்யூர் பர்பஸ்க்காக நம்ம அந்த வேரியபிளையோ அந்த ஃபங்க்ஷனையோ வேற அதர் கிளாஸஸோ அதர் ஃபங்க்ஷனோ நமக்கு கால் பண்ணக்கூடாது, அதை அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா பிரைவேட் மோட்ல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட்லி இன்டர்னல். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வித்தின் த கிளாஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் அதே டிஃபால்ட் அக்சஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து பிரைவேட் தான். ஆனா ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் மெத்தட் தான் பப்ளிக் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது பப்ளிக்கா எடுத்துக்கும் டிஃபால்ட்டா. ஆனா கிளாஸ்ல நீங்க எந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையரும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது டிஃபால்ட்டா பிரைவேட்னு எடுத்துக்கும். என்ன சொல்றது அந்த பிரைவேட்னு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா எந்த இது மூலியமாவும் அந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிளோ ஃபங்க்ஷன்ஸோ நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. சோ நம்ம கொடுக்கறப்பே கிளாஸ் கிரியேட் பண்றப்பே கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்றது பப்ளிக்னு தான் சொல்லி தான் டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் dash member of the class cannot be inherited either public mode or private mode. ஓகே இதுலயே சொல்லிட்டாங்க cannot be inherited. நம்மளால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஒன்னு பப்ளிக் மோட்ல இருந்தாலும் சரி பிரைவேட் மோட்ல இருந்து எதை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாது. பிரைவேட். ஓகேங்களா? பிரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும். நீங்க சைல்டுல வந்து பப்ளிக் மோட்ல கொடுத்திருந்தாலும் நம்ம பிரைவேட்ல கொடுத்துருக்கிறது எதையுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. சோ அதுதான் சொல்றாங்க. சோ உங்களுக்கு வந்து இது இன்ஹெரிட்டன்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன் ஸ்டார்ட். பப்ளிக்கா இருந்துச்சு அப்படின்னா ஓன் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், derived கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த வேர்ல்டு ஐ மீன் அவுட் சைட் த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா டிஃபால்ட் பாத்தீங்க அப்படின்னா யாருக்குன்னா ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் பப்ளிக் டிஃபால்ட். ப்ரொடெக்டட் பாத்தீங்கன்னா ஓன் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அதனோட derived கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஹோல் கிளாஸ் அதாவது ஹோல் ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிரைவேட் பாத்தீங்கன்னா ஓன் கிளாஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். derived கிளாஸ்லயோ அவுட் சைட் த கிளாஸ்லயோ யூஸ் பண்ண முடியாது. சோ கிளாஸஸ் வந்து டிஃபால்ட்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைவேட்ல தான் டிக்ளேர் ஆயிருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கண்டிப்பா 1 மார்க்ஸ் MCQ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் the data type is followed by an dash symbol which discussion the pointer variable from the other variables to the compiler. எஸ் இதுல வந்து எந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்றோம் வேரியபிளுக்கு பாயிண்டர் வேரியபிளுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பாயிண்டர் வேரியபிள்னு நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம். எஸ் ஸ்டார் போட்டு பி அப்படின்னு நம்ம பிடிஆர் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். இப்ப இன்டல ஸ்டார் பிடிஆர் கொடுத்தா இட்ஸ் அ பாயிண்டர் வேரியபிள். இந்த பாயிண்டர் வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மெமரி அட்ரஸ் இஸ் ஸ்டோரிங் ஃபார் அந்த மெமரியோட அட்ரஸ் லொகேஷன் நம்ம இது பண்றதுக்காக.
லொகேஷன் ஓகேங்களா. அதுக்கு வந்து ஆம்பர்சண்ட் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ கெட் பண்றது. இது வேல்யூவ கெட் பண்றதுக்கு, இந்த அட்ரஸ கெட் பண்றதுக்காக நம்ம ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க கேட்டிருக்கிறது பாயிண்டர் வேரியபிள்ஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? கம்பைலர் பார்த்தோனே எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, ஸ்டார்ங்கிறத குடுத்திருப்போம். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் அப்படின்னு நம்ம குடுத்திருப்போம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குடுத்திருக்காங்க அதான் இன்ட் ஸ்டார் பிடிஆர்னு குடுத்தோம்னா இட்ஸ் அ பாயிண்டர் டு இன்டிஜர் வேரியபிள். கேரக்டர் அப்படின்னா சிபிடிஆர் அப்படிங்கிறது வந்து பாயிண்டர் டு கேரக்டர் வேரியபிள். ஓகேங்களா. ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னா மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்பெசிபிக் டைப் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கம்பைலர்கிட்ட நம்ம சொல்றது தான் அந்த ஸ்டாருங்கிறது. அண்ட் ஆம்பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த ஆபரேட்டர். அதுல வந்து என்னன்னா ரிட்டர்ன் த மெமரி அட்ரஸ் ரிட்டர்ன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அதே ஸ்டார் கொடுத்து பிடிஆர் கொடுத்துருந்தீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு அப்படின்னா இது வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். அந்த வேரியபிளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. இதுவே ஆம்பர்சன் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் டிஸ்பிளே பண்ணும். அவ்வளவுதான். அதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். டாட் எதுக்கு அப்படின்னா மெம்பர் அக்சஸ் ஆபரேட்டர். ஓகேங்களா. அண்ட் தென் ஸ்கோப் ரெசல்யூஷன் எதுக்கு அப்படின்னா வெளியே அவுட் சைட்ல ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இது பண்றோம், டெரைவ்டு கிளாஸ்ல இருந்து இது பண்றோம் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வெளியே டிஃபைன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகே. பாயிண்டர் வேரியபிள்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாயிண்டர் அதாவது பாயிண்டர் ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி பாயிண்டர் கால் ஆகுது அதனோட வேல்யூஸ் என்னங்கிறத நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதை பாருங்க உங்களுக்கு. A dash is a special member function. இதே கீவேர்டே இதுதான். Who starts to initialize the objects of its class. Virtual function, inline function, constructor, destructor. ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே எப்போ இன்ஸ்லைஸ் த ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் இன்ஸ்லைஸ் பண்றப்பே நமக்கு கிரியேட் ஆகிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி கால்டு வென் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதை கேட்டு 1 மார்க்ஸ்ல எம்சிக்குள்ள நிறைய கேட்பாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஸ்லைஸ்டு த ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் எது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப நமக்கு இன்ஸ்லைஸ் ஆகிறது எதுன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா. ஏன்னா இதனோட நேம் வந்து கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் கன்ஸ்ட்ரக்டருக்கும் நம்ம நேமா கொடுப்போம். பர்பஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்லைஸ் த டேட்டா மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஓகேங்களா. இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா சேம் நேம், அதாவது சொன்ன மாதிரி கிளாஸோட சேம் நேம் இருக்கும். ஆனா ரிட்டர்ன் டைப் எதுவுமே கிடையாது. வாய்டோ நம்ம இன்டோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம்னா இன்ட் எக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஆனா இதுக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் டைப்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். வெறும் எக்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். இந்த எக்ஸ் தான் வந்து கிளாஸோட நேமாவே இருக்கும். ஓகேங்களா. இட் கேன் பி ஓவர்லோடட். இது ரொம்ப முக்கியம். ஓவர்லோட் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது டைப்ஸே இருக்கு. ஓகேங்களா. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், அது மாதிரி நிறைய இருக்கு. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு. ஸோ இது வந்து ஓவர்லோட் பண்ணிக்க முடியும். கேன் பி பேராமிஸ்ட், அதான் ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரொவைட் தான் நன் ஆஃப் டெஃபைன். ஓகேங்களா. எதுவுமே நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எதுக்குன்னா எந்த கன்ஸ்ட்ரக்டரும் டிஃபைன் பண்ணலன்னா அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு ரன் ஆகும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இப்ப டெஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி பார்த்தோம்னா டெஸ்ட்ரக்டர் கண்டிப்பா பார்க்கணும். டெஸ்ட்ரக்டர் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்றது. இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப ரன் ஆகுமா, அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா. அதனோட ஒர்க்கை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க்கை பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் மெமரியை ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது. இன்னொன்னு சொல்ல போனா ஈஸியா சொல்ல போனா அதுதான் வந்து டெஸ்ட்ரக்டர். அதை எப்படின்னா டைல் சிம்பிள் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் கொடுத்து கொடுப்போம். ஓகேங்களா. அப்ப இந்த எக்ஸ்ங்கிறத கிரியேட் பண்ணிருக்கோமா, அப்ப வந்து நமக்கு எப்படி டைல் சிம்பிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்டரோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு, இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான் டெஸ்ட்ரக்டரோட ஒர்க். அதே இன்லைன் ஃபங்க்ஷன் என்னன்னு ஒரு எம்சிக்குள்ள கேட்பாங்க. இன்லைன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கம்பைலர் அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்து அங்கேயே ரன் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இதுக்காக ரன் டைம்ல கொண்டு போய் ரன் பண்ணாம அந்த எக்ஸ்பேண்ட் த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை வித்தின் த ஒன்லைன் ஃபங்க்ஷனே அங்கேயே நமக்கு ஆப்ஜெக்ட் அந்த பேராமீட்டர்ஸோ எதுவோ கெட் பண்ணி அந்த இடத்துலயே நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கூடிய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இன்லைன் ஃபங்க்ஷன். ஃபாஸ்ட் கம்பைலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ரன் டைம் பாலிமார்ப்ஸ்ல நம்ம வந்து சேம் நேம் கொடுக்குறப்போ அது வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறது வெர்ச்சுவல் கீவேர்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதான் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது ரன் டைம் பாலிமார்ப்ஸ். இத பத்தி டீடைலா சொல்லணும்னா ஒரு 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 2-3 வீடியோஸே போகும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வீடியோஸ் போடுறேன் தனியா. Next, the lifetime of the dash variable is the same as the lifetime of program. ஓகேங்களா. ஒரு லைஃப் டைம் இருக்கு. எதனோட வேரியபிள் வந்து அந்த லைஃப் டைம் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே அந்த லைஃப் டைம் இருக்கிறது. எக்ஸ்டர்னலா, ஆட்டோமேட்டிக்கா, லோக்கலா, ரிஜிஸ்டரா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ்.
ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இத புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஸ்டோரேஜ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் மாதிரி எல்லா அதாவது அந்த ஹோல் புரோகிராமும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? இது ஒவ்வொன்னும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ்டர்னல். ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆட்டோ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். டிஃபால்ட்டா நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா? இது வித்தின் த லோக்கல் அதாவது பிரைவேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் அதாவது வித்தின் த பிளாக் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் நம்ம யூஸ் பண்றது ஆட்டோ கீவேர்டு அந்த ஸ்டோரேஜ் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னா மெமரியில ஸ்டாக் மாதிரி நமக்கு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிக்கும். இதை டிஃபால்ட்டா எந்த வேல்யூ கொடுக்கலன்னா அது என்ன பண்ணும்னா கிராபேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எந்த வேல்யூமே நம்ம இன்புட் எதுவுமே கொடுக்கல C++னா அது கிராபேஜ் வேல்யூ எடுத்து ரன் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அந்த இதுதான் டிஃபால்ட்டா அதை எடுத்துக்கும். ரிஜிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் லோக்கல் தான். பட் இதுவும் அன்டில் வித்தின் த பிளாக் வித்தின் தான் CPU ரிஜிஸ்டர்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ஆட்டோ வந்து மெமரியில ஸ்டோர் ஆகும். ரிஜிஸ்டர் வந்து CPU ரிஜிஸ்டர்லயே நமக்கு ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் லோக்கல் தான். பட் என்டையர் ப்ரோக்ராம் வரைக்கும் ரன் ஆகும். இதுவும் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஆனா இதுல வந்து என்னன்னா லைஃப் டைம் வரைக்கும் இதனோட இது வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்லைஸ் பண்றப்போ 0ன்னு இன்ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை ரன் பண்ண எத்தனை தடவை ரன் பண்றீங்களோ அத்தனை தடவை இதனோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் நம்ம இன்ஸ்லைஸ் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் அது எத்தனை வேல்யூ கண்டினியூவா அது கவுண்ட் பண்ணிட்டே தான் போகுமே தவிர திரும்ப திரும்ப புதுசா போய் இன்ஸ்லைஸ் ஆகாது. இதுதான் இதனோட ஸ்டாட்டிக்கோட ஒரு பெஸ்ட் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்லைஸ் ஆகிறப்ப 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு டைம் தான் இன்ஸ்லைஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது குளோபல். இதுதான் குளோபல். ஓகேங்களா? என்டையர் ப்ரோக்ராமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து மெமரியில தான் இதுவும் ஸ்டோர் ஆகும். இது வந்து 0ல இருந்து. ஓகேங்களா? ஆனா இதை இன்ஸ்லைஸ் பண்றப்போ நம்ம 0னா நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்லைஸ் போறப்போ அதுவும் 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? இது லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் கண்டினியூவா நம்பர்ஸ் எடுத்துக்கும். Next, dash involves specify the name of the object, the name of the function, and the information to be sent. ஓகேங்களா? dash involve constructor, member function, message passing, storage class. அதாவது ஒரு involve name of the object and name of the function and information to be sent பண்றோம். இதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் பாசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்கேன். இதுதான் அதனோட ஃபார்மேட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் அடுத்தது ஃபங்க்ஷனு அந்த பேராமீட்டர்ஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா யார் அந்த எந்த இது வந்து ரிசீவ் பண்ணுது அந்த மெசேஜ். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். பேராமீட்டர்ஸ்ங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் கொடுப்போம் இல்லையா? அதுதான் அந்த மெசேஜுக்கு சென்ட் பண்றது பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? அதான் மெசேஜ் பாசிங். மெசேஜ் பாசிங்னா நமக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே தெரியும் இது என்ன லாங்குவேஜ்? பைத்தான் லாங்குவேஜ். இதுல வந்து நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. ஓகே, இதுல வந்து நமக்கு நெஸ்டட் லிஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இதனோட பொசிஷன் வச்சு நம்ம அவுட்புட் இப்ப கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் L1 அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் எது வரும் அப்படின்னா ABC. ஓகேங்களா? அடுத்தது L1, 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1ல அடுத்த லிஸ்ட். இது வந்து அடுத்த லிஸ்ட குடிக்குது. ஏன்னா ஹோலா தான் இது 1ஆ இருக்கும். நெக்ஸ்ட் இது 0 பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கு? லிஸ்ட் 1க்குள்ள 1. அப்ப லிஸ்ட் 1க்குள்ள 1 அப்படிங்கிறப்போ இது 0, இது 1. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? 3, 4. ஓகேங்களா? ஏன்னா இதுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ L1, 1 and then 0. இதுல 0 பொசிஷன்ல என்ன இருக்கு? இது 0 பொசிஷன், இது 1 பொசிஷன். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3. ஓகேங்களா? 3ங்கிற சப் லிஸ்ட் வரும். இது வந்து சப் லிஸ்ட். ஓகேங்களா? சப் லிஸ்ட் நமக்கு எடுக்கிற மாதிரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதே தான். அண்ட் தென் நமக்கு லாஸ்டா என்ன சொல்லிருக்காங்க? இது வரைக்கும் இதே ஃபார்மேட் தான் வரும். லாஸ்டா L1 ஃபர்ஸ்ட், அடுத்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல 0ல, அப்புறம் 0 இண்டெக்ஸ். இது வந்து என்னது? இண்டெக்ஸ். சோ இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் மட்டும், ஐ மீன் வேல்யூஸ் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். வேல்யூ என்ன? 3. சோ ஆன்சர் இஸ் லிஸ்ட் 3 அண்ட் தென் கமா 3. ஓகேங்களா? இதை இந்த மாதிரி எழுதிட்டு போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், which statement is strong in Python?
பைத்தான்ல டிக்ஷனரி சம்மந்தமா நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அதுல என்ன தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டிக்ஷனரி இஸ் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே மோஸ்ட்லி மியூட்டபிள் தான். டப்பிள் தவிர. ஏன்னா டப்பிள் மட்டும் தான் நமக்கு வந்து என்னன்னா இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னா நத்திங் பட் இதுல குடுத்துட்டாங்க வேரியபிள் அப்படின்னா, அந்த அந்த வேரியபிளோட இத வந்து நம்ம வேல்யூஸ் வந்து மாத்த முடியாது. இடையில வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா டிக்ஷனரி, லிஸ்ட், செட் இதெல்லாமே மியூட்டபிள் தான். சோ இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதுதான் இங்க சொல்றாங்க. மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இஸ் கரெக்ட். பட் கீஸ் ஆர் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா டிக்ஷனரி வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, டிக்ஷனரி வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கர்லி பிரேசிஸோட ஒன் செகண்ட். கர்லி பிரேசிஸ் போட்டுருவோம். அப்புறம் கீ ஸ்பெசிஃபை பண்ணி அதனோட வேல்யூஸ் குடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் லிஸ்ட்ட வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். டிக்ஷனரிய நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சோ அதுல இருக்க கீஸ் வந்து எப்பயுமே இம்மியூட்டபிளா தான் இருக்கணும். ஏன்னா கீஸ் வந்து தான் யூனிக்கா இருக்கும். அதனால அது இம்மியூட்டபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ டிக்ஷனரியில இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மியூட்டபிள். பட் கீஸ் வந்து இம்மியூட்டபிள். இது கரெக்ட். ட்ரூ. நெக்ஸ்ட் டிக்ஷனரி ஹேவ் அ டூப்ளிகேட் கீஸ். இங்கேயே சொல்லியாச்சு இம்மியூட்டபிள்னு. அது எப்படி நமக்கு டூப்ளிகேட்ஸ் கீஸை வச்சு தான் டிக்ஷனரி இருக்க வேரியபிள்ஸோ வேல்யூஸோ நம்ம கெட் பண்ண போறோம். அது எப்படி டூப்ளிகேட்டா இருக்கும்? கீஸ் வந்து எப்பயுமே வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா யூனிக்கா இருக்கும். சோ இந்த இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்டட் டிக்ஷனரிஸ் ஆர் டிக்ஷனரிஸ். ஓகேங்களா? ஆமா. நெக்ஸ்டட் ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி கொடுத்துக்கலாம். தட் ஆர் ஸ்டோர் த வேல்யூ வித்தின் அனதர் டிக்ஷனரி. இட்ஸ் கரெக்ட். இதுவும் ட்ரூ. ஐட்டம்ஸ் கேன் பி ரிமூவ் யூசிங் டெல் அண்ட் பாப் மெத்தட். எஸ் இதுவும் கரெக்ட். டெல் அண்ட் பாப் மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிக்ஷனரிக்கு ஐட்டம்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்ப நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன? A 2 இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. மியூட்டபிள் டிக்ஷனரிஸ் ஆர் கேன் பி சேஞ்ச்ட் அண்ட் தென் கீஸ் ஆர் மஸ்ட் பி இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங், நம்பர்ஸ், டப்பிள்ஸ் இது மாதிரி வேலிட் கீஸ் கொடுக்கலாம். அது எல்லாமே வந்து இம்யூட்டபிளா தான் இருக்கணும். இன்னொன்னு யூனிக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் டூப்ளிகேட் கீஸ் ஆர் நாட் அலோட். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெஸ்டட் டிக்ஷனரி ஒரு அலோவ் பண்ணும். ஏன்னா இன்னொரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் யூஸ் பண்ற டெல் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். டெல்க்கு பாத்தீங்கன்னா டெல் அதனோட டிக்ஷனரி கீ என்ன கீயோ அதை கொடுத்து நம்ம டெல் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பாப் அப்படிங்கிறது ஒன் எலமெண்ட் வந்து நம்ம பாப் பண்ண போறோம். அந்த கீயோட எலமெண்ட்டை பாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல ஏதாவது கான்செப்ட் பத்தி டீடைலா வேணும்னாங்களோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நம்ம போடலாம். தேங்க்யூ. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.